ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் உங்கள் நிலா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை அவனுக்கு நிகரவள், எபிசோட் 18. வாங்க கதைக்குள்ள போகலாம். மித்ரா கூறியதை கேட்ட அவர்கள் நால்வரின் முகத்திலும் சோகம் குடிக்கொண்டது. அதை பார்த்தவள், என்ன ஆச்சுன்னா, நான் ஏதாவது தப்பாக கேட்டுட்டேனா என்று கேட்க, நீ சொன்னதெல்லாம் உண்மைதாம்மா. அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே சாப்பாடுன்னு ஒன்று இருக்கிறது அவனுக்கு ஞாபகம் இருக்கான்னு கூட தெரியல. எங்கள் எல்லாரையும் சாப்பிட வைப்பான், ஆனால் அவன் சாப்பிட மாட்டான். ஏன் இப்போ வரைக்கும் அவன் எப்போ சாப்பிட்றான்னு எங்களுக்கு தெரியாது. நாங்களே அவன் பிஏ கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுப்போம் அவன் சாப்பிட்டானா இல்லையான்னு என்று துருவன் சொல்ல, சர்வாவும், ஆமாங்குட்டிமா, எங்கள் எல்லாரையும் அப்பாவா அம்மாவா அண்ணாவா ஏன் எங்களுக்கு எல்லாமாவும் இருந்து எங்களை பார்த்துக்கிட்டான். அவனை மட்டும் பார்த்துக்கவே மாட்டான். எப்பயாவது அவனுக்கா தோணுனா மட்டும் சாப்பிடுவான், அவ்வளோதான் என்று சொல்ல சொல்ல அதை கேட்ட மித்ராவிற்கு ஏதோ போல் இருந்தது. அவளுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. ஆனால் மனதில் ஒரு முடிவை எடுத்துக்கொண்டாள். இனி ஒரு நாளும் ஒரு வேளை கூட தன் அவன் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது என்று நினைத்து கொண்டாள். ஜோதி மற்றும் கிருஷ்ணா இருவரும் சிலை போல் அமர்ந்திருந்தனர். அவன் எத்தனை கஷ்டப்பட்டு இருப்பான் என்று நினைக்கும் போதே அவர்களுக்கு மனம் ரணமாய் வலித்தது. அதற்கு மேலும் அந்த காலை தொடர விரும்பாத மித்ரா, சரிண்ணா, நான் அப்புறம் கால் பண்ணுறேன் என்று சொன்னவள் காலை கட் செய்தாள். கால் கட்டான சிறிது நேரம் கழித்து ஆதியும் வர அவர்களை பார்த்தவன், எல்லாம் ரெடி, கிளம்பலாம் என்று சொல்ல, சரி என்று சொன்ன மித்ரா ட்ரஸ்டின் ப்ரொசீஜரை முடித்துவிட்டு ஆதியிடம் கிளம்பலாம் என்று சொல்ல, நால்வரும் ஆதியின் பிரைவேட் ஜெட்டில் சென்னை நோக்கி பறந்தார்கள். சென்னைக்கு வரும் முன்பே ரத்னவர்மாவிற்கு கால் செய்த ஆதி வீட்டிற்கு வரும்படி சொல்ல, அவர் எதற்கு என்று காரணம் கேட்டும், வாங்கண்ணா வாங்க என்று சொன்னவன், அம்மாவையும் கூட்டிட்டு வாங்க என்று சொல்லி காலை கட் செய்திருந்தான். ஆதி சொன்னதின்படி ரத்னவர்மாவும் ஜானகியுடன் அங்கு வந்து சேர, அவரை பார்த்த துருவனோ, என்னப்பா திடீர்னு வந்திருக்கீங்க, அதுவும் அம்மாவோட என்று கேட்க, என்னடா பண்ண சொல்ற, எல்லாம் அந்த ஆதியால் தான். அவன் ஃபோன் பண்ணி அம்மாவோட வீட்டுக்கு போங்க, நான் வரும்போது நீங்கள் அங்கே இருக்கணும்னு சொன்னான் என்று சொல்ல, அதை கேட்ட துருவனோ, என்னப்பா சொல்கிறீங்க, எங்களையும் வெளியில் போகக்கூடாதுன்னு சொன்னானேப்பா என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே வெளியில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. அதைத் தொடர்ந்து ஆதி மற்றும் மித்ரா இருவரும் உள்ளே வர, ஆதி சென்று அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டான். கார் சத்தம் கேட்டு மீதி இருந்த மூவரும் கூட ஹாலிற்கு வந்துவிட, அவர்கள் அனைவரின் பார்வையும் ஹாலில் நடுநாயகமாக அமர்ந்திருக்கும் ஆதியின் மேல்தான் இருந்தது. அவர்கள் எல்லோரையும் ஒரு முறை பார்த்தவன் பின் அவன் தந்தையை பார்த்து பேசத் தொடங்கினான். 20 வருஷம் முன்னாடி உங்களுக்கு நடந்த ஆக்சிடெண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்று ஆதி கேட்க, அவனை ஒரு நொடி பார்த்த ரத்னவர்மா, அதை எப்படிப்பா மறக்க முடியும், நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் தலைகீழாக மாற்றிடுச்சு என்று சொல்ல, அதை கேட்ட ஆதி அவரை பார்த்து, ஆனால் அது ஆக்சிடெண்ட்டே இல்லை, ப்ரீ பிளான்டு மர்டர், இதை நான் எப்போவோ கண்டுபிடிச்சிட்டேன் என்று ஆதி சொல்ல, அதை கேட்டு அங்கிருந்த அனைத்து பேரும் அதிர்ந்து விட்டார்கள். முதலில் தெளிந்த துருவன் மற்றும் சர்வா இருவரும், என்னடா சொல்கிற, மர்டரா, யாருடா பண்ணா என்று சர்வா கேட்க, ஆமா ஆதி, யார் இதை பண்ணாங்க என்று ஆக்ரோஷத்தின் உச்சியில் கத்தினான் துருவன். யாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் இது மர்டர் தான். செய்தது யாரென்றே தனக்கு தெரியவில்லை என்று சொன்ன ஆதியை சந்தேகமாக பார்த்தனர் துருவன் மற்றும் சர்வா இருவரும். அப்பொழுது ரத்னவர்மா ஆதியை பார்த்து, என்ன மர்டரா, யார் இப்படி செஞ்சாங்க, நாங்கள் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலையே, அப்புறம் எங்களை ஏன் கொல்ல நினைச்சாங்க என்று குரல் தழுதழுத்து கேட்க, ஆனால் கோவத்தில் இருந்த சர்வா மற்றும் துருவன் இருவரும் ஆதியை பார்த்து, உனக்கு நிஜமாவே இதுக்கு யார் காரணம்னு தெரியாதா ஆதி, இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியும்னா இன்னுமே நீ இதுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிக்கலையா என்று ஆதியை அழுத்தமாக பார்த்து கொண்டே கேட்டான் சர்வா. அவனை சாதாரணமாக பார்த்த ஆதியோ பின் அதிர்ச்சியில் இருக்கும் மற்ற அனைவரையும் பார்த்துவிட்டு அவன் தந்தையை பார்த்து, இதுக்கே இவ்வளோ ஷாக் ஆனா எப்படிப்பா, இன்னும் நான் சொல்ல போகிறதெல்லாம் கேட்டால் என்ன ரியாக்ட் பண்ணுவீங்களோ என்று நக்கலாக கேட்டான். அதில் கடுப்பான துருவனோ, டேய் என்னடா சொல்லி தொலையன், ஏண்டா இப்படி உயிரை வாங்குற என்று கோவத்தில் கத்தினான் துருவன்.
அவனை ஒரு முறை பார்த்துவிட்டு திரும்பி அவன் அப்பாவை பார்த்து, கிருஷ்ணாப்பா அப்புறம் ஜோதிமா 2 பேரும் அந்த ஆக்சிடெண்ட்டில் சாகலை, அவங்கள யாரோ கடத்திட்டாங்க என்று சொல்ல, அதை கேட்ட அந்த இடம் முழுவதும் ஒரு நொடி அப்படி ஒரு அமைதி. அந்த அமைதியை முதலில் கலைத்தது சர்வாதான். என்ன ஆதி சொல்கிற? அப்போ அப்பாவும் அம்மாவும் உயிரோட தான் இருக்காங்களா என்று குரல் நடுங்க கேட்டான் சர்வா. அனைவரின் பார்வையும் ஆதியின் மேலேயே இருக்க அவர்களை பார்த்த ஆதி ஆமாம் என்று தலையசைத்தான். அப்பா அம்மா உயிரோட இருக்காங்கன்னா எங்கே இருக்காங்க? ஏன் நம்மளை தேடி வரல? அவங்கள யாரோ கடத்திட்டாங்கன்னு சொன்னியே, யார் கடத்தினா என்று துருவன் கேட்க, நானும் இவ்வளோ நாளாக அவங்கள தேடிட்டு இருந்தேன் என்று சொன்னவன் திரும்பி மித்ராவை பார்க்க, அவன் பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட மித்ரா அங்கிருந்து வெளியில் சென்று விட்டாள். ஏற்கனவே அதிர்ச்சியில் இருந்ததால் யாரும் அவள் வெளியில் செல்வதை கவனிக்கவில்லை. அப்பொழுது ஆதியை பார்த்த சர்வா, அப்போ அம்மா அப்பா எங்கே இருக்காங்கன்னு உனக்கு தெரியாத ஆதி என்று கேட்க, ரத்னவர்மாவோ தன் தம்பியும் அவரின் மனைவியும் உயிரோடு இருக்கிறார்கள் என்று ஆதி சொன்னபோதே ஆனந்த அதிர்ச்சியில் சிலையாகியவர்தான் இன்னும் கூட அப்படியே தான் அமர்ந்திருந்தார். அப்பொழுது சர்வாவை பார்த்த ஆதி, தெரியுமே என்று சொல்ல, அப்போ வாடா, உடனே போய் அவங்கள பார்க்கலாம், இப்போ எங்கே இருக்காங்க அவங்க என்று கேட்டான் துருவன். சில நொடி அமைதியாக அவர்களை பார்த்தவன், உங்கள் பின்னாடி தான் இருக்காங்க என்று ஆதி சொன்னவுடன் ரத்னவர்மாவுடன் சேர்ந்து அனைவரும் பின்னால் திரும்பி பார்க்க, அங்கே மித்ராவுடன் வந்து கொண்டிருந்தார்கள் கிருஷ்ணா மற்றும் ஜோதி இருவரும். அவர்கள் இருவரையும் பார்த்த மொத்த குடும்பமும் ஸ்தம்பித்து போய் சிலை போல் நின்றிருந்தார்கள். அப்பொழுது ரத்னவர்மாவை பார்த்த கிருஷ்ணவர்மா அண்ணா என்று அழைக்க, அதில் சுயநினைவுக்கு வந்த ரத்னவர்மா வேகமாக சென்று தன் சகோதரனை அணைத்து கொண்டார். மற்ற 4வரும் கூட அதில் விழித்தவர்கள் அர்ஜுன் மற்றும் அம்ரு இருவரும் அம்மா என்று அழைத்து கொண்டே ஜோதியை நோக்கி சென்றார்கள். சர்வா மற்றும் துருவன் இருவருக்கும் இது உண்மைதானா என்றே புரியவில்லை. அவர்கள் அதே கேள்வியுடன் ஆதியை திரும்பி பார்க்க, அவர்கள் கேள்வியை புரிந்து கொண்ட ஆதி உண்மைதான் என்பது போல் தலையசைத்தான். பிறகு அவர்களும் தன் தாய் தந்தையை அணைத்து கொண்டார்கள். அந்த இடம் முழுவதும் பாசத்தினாலும் ஏக்கத்தினாலும் ஆனந்த கண்ணீரினாலும் மூழ்கி இருந்தது. அப்பொழுது அங்கு காஃபியுடன் வந்த மித்ரா எல்லோரையும் உட்கார வைத்து காஃபி கொடுத்தவள் பின் அவர்களை பார்த்து, அழுததெல்லாம் போதும், முதல்ல காஃபி குடிங்க என்று மித்ரா சொல்ல, கிருஷ்ணாவை பார்த்த ரத்னா, எங்கடா போனீங்க? நீங்கள் உயிரோடு இருக்கிறது தெரியாமல் நீங்கள் இறந்துட்டதா நினச்சி நாங்கள் இத்தனை வருஷமாக இருந்திருக்கோம். அப்புறம் ஆதி உங்களை யாரோ கடத்தி வச்சிருந்ததா சொன்னானே என்று ரத்னவர்மா கேட்க, ரத்னவர்மாவின் கேள்விக்கு கிருஷ்ணவர்மாவின் பதில் என்ன? தானும் தன் மனைவியும் 15 வருடங்களாக முகம் தெரியாத யாரோ ஒருவரின் கஸ்டடியில் இருந்தோம் என்பதை தன் அண்ணனிடம் கூறுவாரா கிருஷ்ணவர்மா? கோவத்தில் இருக்கும் சர்வா மற்றும் துருவன் இருவரும் என்ன செய்ய போகிறார்கள்? துருவன் மற்றும் சர்வா சந்தேகப்படுவது போல் இவர்களின் பிரச்சனைகளுக்கு காரணமானவன் யார் என்று ஆதிக்கு தெரியுமா? தெரியும் என்றால் அதை ஏன் அவன் தன் குடும்பத்திடமிருந்து மறைக்கிறான்? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நிலா. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.